ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு தான் இன்னும் ட்ரிஷானுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். எங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. தூத்துக்குடியில் சாயர்புரம் பக்கத்தில் பண்ணை விலைன்னு ஒரு ஊர், அதுதான் எங்களுடைய ஊர். இத்தனை வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு 22 வருஷமாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் மெயின் இடத்துல தான் இருந்தோம். மெயினாக அந்த வட்டக்கோவில் ஏரியா சொல்லுவாங்க, அது பக்கத்தில் தான் இருந்தோம். இப்போது ஒரு 2 வருஷமாக தான் பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த சொந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து என்னமோ தெரியாது, நான் வந்து அங்கெல்லாம் போகாதீங்கம்மா, கிராமம் உங்களுக்கு செட் ஆகாது, சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிகிட்டே தான் இருந்தேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆசையாக இந்த ஊருக்கு நான் போக தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் அம்மா பிறந்த ஊர் எல்லாம் இங்கே தான், வளர்ந்தது படித்தது எல்லாம் இங்கே தானே. அதனால எங்கள் அம்மா ரொம்ப ஆசையாக வந்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா பிரச்சனைனா, ஏதாவது நம்ம இந்த மாதிரி ஷாப்பிங் போகணும் அப்படின்னா அங்கேருந்து ட்ராவல் பண்ணி மெயினாக தூத்துக்குடிக்கு வரணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டயர்டாயிருவோம், பண்ண மேக்கப் எல்லாம் போயிடும், முடியெல்லாம் அங்கங்கே உழைஞ்சிரும், இதாயிரும், அது இதுன்னு கஷ்டமாக இருக்கும். இதே மெயின் தூத்துக்குடியில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி வரணும், பஜாருக்கு போகணும் அப்படின்னா 10 நிமிஷம் தான், ஆட்டோவில் வந்தோன்னா 10 நிமிஷம் தான். இங்கேனா பஸ் ஏறி 1 மணி நேரம் ஆயிடுது. ஸோ வந்து சேர்றதுக்குள்ளே செம்ம பசி தாங்கவே முடியலை. எங்கள் ஊரில் இருக்கிற நல்ல ஒரு பெரிய மால், எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச மால் அப்படின்னா அது இந்த வேலவன் ஹைப்பர் தான். 2-3 மால் மேலே இருக்குது, ஆனால் வந்து அங்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் கூட்டமே இருக்காது. எல்லா மக்களும் வந்து போகிற மாதிரி உள்ள இடம் அப்படின்னா இந்த மால் தான். எல்லாமே இருக்கும், சாரீ, அதுக்கப்புறம் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பாத்திரம், இப்படி எல்லாமே இந்த இதில் இருக்கும். ரொம்ப ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். அதனால் கூட்டம் எல்லா மக்களுமே மோஸ்ட்லி இங்கே வருவாங்க. எப்போ போனாலும் கூட்டமாக தான் இருக்கும். எனக்குமே இந்த ஹைப்பருக்கு வர்றதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதில் இப்போலாம் வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி தானே வர்றோம். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி வருவேன். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு இங்கே வர்றது தான். வரும்போதெல்லாம் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், இதே இது நம்ம தூத்துக்குடியில் இருந்தோம் அப்படின்னா இப்போ 10 நிமிஷத்தில் இங்கே வந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்டே தான் வருவேன். ஒரு வழியாக வந்தாச்சு. வந்து சேரும்போதே பார்த்திங்கன்னா மணி கிட்டத்தட்ட 1:30 இருக்கும். நல்லா பசி எடுத்துருச்சு. சரி ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் வழக்கம் போல் நம்ம ஆர்டர் பண்ணுவோமே, அதே ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பன்னீர் சில்லி, ட்ரிஷானுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு தெம்பே வந்தது. எனக்கு இந்த பஸ் ட்ராவலே அவ்வளோவா ஒத்துக்காது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வாமிட் வர மாதிரியே இருக்கும், இல்லாத மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே கிறக்கமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லாச்சு. சரி இப்போ வந்து நல்லா சாப்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் தெம்ப ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ஷாப்பிங் தான் பண்ணலான்னு வந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் சீட்டு போடுவேன். இந்த கோல்டு ஜுவல்லரி கடையிலலாம் பார்த்திங்கன்னா சீட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதில் நான் வந்து கோல்டு ஸ்கீமில் தான் எப்போவுமே ஜாயின் பண்ணுவேன். இப்போ வந்து மந்த்லி 5000 நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 5000க்கு அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு வந்து இவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் 7000 ரேட் ஆயிடுச்சு. ஸோ 5000 அப்படிங்கும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 800 மில்லி அப்படிங்கிட்ட ரேஞ்ச் வரும். ஸோ அப்போ இந்த 800 மில்லி அப்படின்னு வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்படி 11 மந்த்ஸ் பே பண்ணிகிட்டே இருக்கணும். 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பவுண்ட் சேர்ந்துருக்கோ அந்த கிராமுக்கு நம்ம செய்கூலி செய்தாரம் எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த ஸ்கீம் தான் எப்போவுமே நான் ஜாயின் பண்ணுவேன். அதில் தான் இப்போ வந்து அந்த சீட்டு முடிஞ்சிருச்சு, அதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு வந்தேன். அது போக மந்த்லி கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி ஒவ்வொரு கிராம் காயின் அப்படி வாங்கி வச்சுக்கிறது. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 பவுனுக்கு சேர்ந்துருந்துச்சு. அதுக்கு தான் வளையலாம் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ப்ராட் பேங்கிளாக இருக்கும் இல்லையா, அதான் அந்த ஒத்த வளையலாக 3 பவுனுக்கு அப்படி எடுத்துடலாமா, இல்லைனா ஜோடியாக 2 வளையல் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தோம். சரி, நாங்கள் அப்படி ஷாப்பிங் பண்ணுறதை நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ஒரு 5-6 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பரில் தான் வந்து ஜுவல்லரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது. கல்யாணத்தோட கொஞ்சம் நகை வாங்க போயிருந்தோம். அப்போலேருந்து தான் இங்கே பழக்கம். அதுலேருந்து இங்கே உள்ள கடையில் உள்ள எல்லா அந்த அக்காமார், அண்ணாமார் எல்லாருமே நல்லா தெரிஞ்சவங்க தான். ஸோ போனோடனேமே பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு எல்லாம் காமிப்பாங்க.
அவங்களே சொன்னாங்க, நீ இதுலேயும் பாரு அதுலேயும் பாரு எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கப்புறம் நீ பார்த்து எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய காமிப்பாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி தெரிஞ்சவங்க. அப்படி அடிக்கடி நம்ம வந்து இந்த மாதிரி சீட்டு போடுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா பழக்கமாயிருவாங்க இல்லையா, அப்படி தான். ஸோ நல்லா தெரிஞ்சவங்க, அதனால் அவங்க எவ்வளோ நாளும் காமிப்பாங்க. செய்கூலி சேதாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு கம்மியாகவே தான் போடுவாங்க. ஸோ என்ன வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கையில் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணி பில் போடுற இடத்துல வந்து எல்லாம் பில் போட்டு வாங்கியாச்சு. என்ன வளையல் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ட்ரிஷானுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. அவருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பர்த்டே அப்போ தான் ஒன்று எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வருஷத்தில் வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே அவருக்கு எடுக்கவே மாட்டோம். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் வராது, சர்ச் போகிறதோ எதுவுமே இருக்காது. அவர் பர்த்டே தான் அவருக்கு ஸ்பெஷல், அதனால் அதுக்கு மட்டும் தான் எடுக்கிறது. ஸோ அதனால் இப்படி ஊர் பக்கம் வந்தால் தான் கூட 2-3 செட்டு எடுத்துக்குவோம். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு ஒன்று, நியூ இயர்க்கு சர்ச்சுக்கு போவோம். அது போக பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே ஒன்று, சரி அதுக்கெலாம் புதுசாக பிள்ளை போட்டுக்கிடட்டும், ஏன்னா புதுசாகவே பிள்ளைக்கு எடுத்தே கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 3 செட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். மேக்ஸிமம் அவனுக்கு வந்து கோட் சூட் தான் எடுப்பேன். ஏன்னா அந்த பசங்களுக்கு வேறு தான் என்ன மாடல் ஒன்றுமே இல்லை, அந்த கோட் சூட் போட்டால் தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். அதனால் கோட் சூட் தான் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா சீட்டு போட்டுருவோம். இப்போ வந்து மந்த்லி 500 1000 அப்படி சீட்டு போட்டோம் அப்படின்னா 11 மந்த்ஸ் நம்ம வந்து பே பண்ணணும். அப்போ இப்போ வந்து 1000 போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 11 மந்த்ஸுங்கும் போது நமக்கு 11,000 ஆகும். ப்ளஸ் அடுத்த 12 மந்த்துக்கு வந்து அவங்களே நம்மளுக்கு 1000 போடுவாங்க. அப்போ டோட்டலாக 12,000 ஆயிரும். இந்த 12,000 வச்சு ஹைப்பருக்குள்ளே நம்ம என்னனாலும் எடுத்துக்கலாம். ஃபர்னிச்சர்னாலும் சரி, ட்ரெஸ்ஸுனாலும் சரி, இல்லை பாத்திரம் எடுக்கணும் எதுனாலுமே நம்ம வந்து அந்த 12,000குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே வருஷம் ஊர் போகிறதுக்கு முன்னாடி அந்த சீட் ஒன்று போட்டுட்டு போயிடுவேன். அப்போ தான் நம்ம இப்படி ஊருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து மொத்தமாக நம்ம 12,000 ட்ரெஸ்ஸுக்குன்னு போடணும் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த மந்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது. இதுங்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த சீட்டில் நல்லா யூஸ் ஆகிடும். மந்த்லி 1000 போகும்போது நம்மளுக்கு ஒன்றும் கையிலேருந்து பெருசாக பைசா போகிற ஒரு இதுவும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் அம்மா, நான் அப்படி எல்லாருமே போட்டுக்குவோம். அது வந்து ரொம்ப ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைம். அதுக்கப்புறம் ட்ரிஷானுக்கும் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் கட்டையாக தெரியுது, கொஞ்சம் கட்டை போட்டாரு. 2ஆம் நம்பர்னா அப்புறம் அதுக்கு அப்படியே தான் இருக்கு. அது கரெக்டாக இருக்கு. சரி, ஓகே. ட்ரிஷானுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ பார்க்கலாம் அப்படி சொல்லி வந்திருந்தேன். ஸோ கோல்டு ஜுவல்லரியில் கொஞ்சம் பைசா மீதி இருந்தது நான் போட்ட பட்ஜெட்டை விட. ஸோ அதுக்கு கொஞ்சம் சாரீ ஏதாவது பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். சாரீ கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு இது வந்து பிளாக் மாதிரி தெரியுது, ஆனால் பிளாக் கிடையாது. நல்ல ஒரு நேவி ப்ளூ, நல்ல டார்க் ஒரு ப்ளூ பார்த்துக்கோங்க. அதில் பிங்க் பார்டர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க, நியூ இயர் அன்றைக்குமா இப்படி கருப்பு கலரியாக கட்டிகிட்டு இருக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது ரிஜெக்டட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போயிடுச்சு. இந்த சாரீ நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ஆல்ரெடி நான் நேற்று வந்து சாரீ எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிஸ்கட் கலரில் ஒரு க்ரீன் பார்டர் இருக்கும். ஸோ அந்த பிஸ்கட் கலரும் இந்த பிஸ்கட் கலரும் சேமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனால் என்னடா அப்புறம் 2 சேமாக சாரீ மாதிரி ஆயிரும் அப்படி சொல்லிட்டு அதுவும் வேண்டாம் அப்படி சொல்லியாச்சு. மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா அதுக்கப்புறம் இந்த பிங்க் சாரீ நல்லா இருக்குது, இதை வேணால் எடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பார்டர் தான். ஆல்ரெடி நான் அன்றைக்கி சண்டே வந்து ஒரு சாரீ மெஜெண்டா கலரில் ப்ளூ பார்டர் பட்டு சாரீ தான் சர்ச்சுக்கு கட்டிட்டு போயிருந்தேன், வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுவும் ப்ளூ பார்டர் தான், இதுவும் ப்ளூ பார்டர் தான், சேமாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று எடுத்தோம். அந்த சாரீ நான் இதில் வீடியோ எடுத்து காமிக்கல. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அந்த சாரியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ட்ரிஷானுக்கு வந்து ஷூலாம் பார்க்கலாம். கோட்டுக்கு மேட்சாக எப்போவுமே ஒரு ஷூ எடுக்கிறது உண்டு. அவருக்கு வந்து அதை எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஷூ எடுக்க வந்திருந்தோம். அங்கே கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கினா தான் இந்த சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அதெல்லாம் வாங்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அங்கேயே போயிட்டு வாங்கியாச்சு. இவனுக்கு இந்த மாதிரி ட்ராலி தள்ளுறணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் அதை எடுத்து அப்படியே விளையாண்டுட்டே இருந்தான். ஸோ எல்லா ஷாப்பிங்கையும் முடிக்க கிட்டத்தட்ட நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. ஸோ பஸ் ஏறி ஊருக்கு போகணும். இன்னும் ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும்னு நினச்சாலே எனக்கு தலைவலியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படியோ ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. அடுத்தது ட்ரிஷான் அப்பா வந்ததும் மறுபடியும் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு ஹைப்பர் வருவோம். யாராவது தூத்துக்குடி மக்கள் இருந்தீங்க அப்படின்னா ஹைப்பரில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹைப்பர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.